அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதத்தில் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் அதற்கு முதன்மையாக அடித்தளமிடக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க. குருவின் நட்சத்திர பெயர்ச்சி அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக திருக்கணிதமும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வலுவாக 9இல் நுழைய போகிறார். எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. இந்த மாதத்தில் மிக வலுவாக 2, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிக்கும். பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் ஜென்மராசிக்குள் கிடைக்க இருப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். மன அமைதியும் மன நிம்மதியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் மிக சிறப்பாகவும் நல்ல பல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே தடை தாமதமின்றி இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்து விட்டார். ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் சனி நுழைந்திருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5இல் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இந்த இரு நிகழ்வுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகங்கள் உறுதியாக அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம், புதிய வாய்ப்பு என சொல்லக்கூடிய வகையில் புதிய தொழில் மற்றும் புதிதாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் போன்றவற்றில் சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் எவ்விதமான காரிய தடையும் இன்றி சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேரும். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை சனி பகவான் விலக்கி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் பற்பல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. அதேபோன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். கேது விரயத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6 மற்றும் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பாலும் நல்ல மாற்றம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி ராகுவும் லாபஸ்தானத்தை நோக்கி கேதுவும் நகர்வது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியும் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை
உறுதியாக சந்திப்பதோடு தடைதாமதமின்றி சிக்கலின்றி அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகமும் உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். செவ்வாயின் மாறுதல் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நிழல்கமான ராகு மற்றும் கேது அமைப்பின் மட்டுமல்ல, இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகி துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் சப்தமத்தில் நுழை 14ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் உச்சம் பெறுகிறார். சூரியனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். நினைப்பதை காட்டிலும் எடுத்த காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதியாக சூரியன் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் வக்ரகதியிலும் பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிலும் வலம் வர போகிறார். ரூணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை எப்பேற்பட்ட குழப்பமும் கவலையான மனநிலையுடன் இருந்தாலும் அவற்றை தெளிவு பிறப்பதோடு மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல பல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 5இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க. 3 இடத்தை வலு சேர்க்கக்கூடிய புதன் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக இந்த வேளையில் பார்க்கப்படுவது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான். எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடும்.